அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம புராண கதைகள் கேட்டிருக்கோம். நம்ம பாட்டிகள், தாத்தாக்கள் சொல்லக்கூடிய ஒரு கதை நம்ம கேட்டிருக்கோம். நிறைய இந்த மகாபாரதம், ராமாயணம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த தர்மத்தின் வழியில எல்லாருமே நடந்துட்டு வந்துருங்க. எல்லாருமே இன்னைக்கு பேர் சொல்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதர்மத்தை செஞ்சவங்க எல்லாமே அழிஞ்சு தான் போயிருக்காங்க. நம்ம அதை நல்லா கேட்டுக்கணும், கவனிச்சிக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கல அப்படின்னா, அந்த நியாயத்தை நமக்கு கொண்டு வருவார் நம்ம கும்பிடக்கூடிய கடவுள். அது எந்த கடவுளாகவும் இருக்கலாம். நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குல தெய்வமாக இருக்கலாம், எந்த கடவுளாகவும் இருக்கலாம். சரிங்க, நான் இன்றைக்கி முருகனை வழிபட்டுட்ருக்கேங்க. முருகர் தாங்க எனக்கு எல்லாமே துணை, அவர் தாங்க என் வாழ்க்கையை நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அவர் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறாரு. அப்போ நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வருத்தப்படுக்கக்கூடிய அவசியமும் கிடையாது. இருந்தாலும் எப்படிங்க வருத்தப்படாமல் இருக்க முடியும்? நான் கேட்டது என்ன கொடுக்காமல் இருக்கார், இவ்வளோ வலி வேதனைங்க. எல்லாம் பயங்கரமாக திட்டுறாங்கங்க. வீட்டில் இருக்கவங்களே புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்கங்க. மனசை ரொம்ப உடைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி தாங்க நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோன்னு. நிறைய பேர் இப்படி கஷ்டப்பட்டு தாங்க இருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் மனசை தேத்திப்போங்க, நம்பிக்கை வைப்போங்க. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம்ம முருகன் மீது வைப்போம். அவர் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார். எல்லா பிரச்சனையில் இருந்தும் நம்மளை வெளியே கொண்டு வருவாருங்க. நம்ம மனசு இன்றைக்கி ரணகலமாக ஆகி ரொம்ப புண்ணாகி இன்றைக்கி நம்ம வாழணுமான ஒரு கேள்வியோடு இருக்கும் பார்த்திங்களா. நம்ம மனசோட ரணத்துக்கு மருந்து போடுவாருங்க அவர். நிச்சயமாங்க தவறு செய்கிறவங்களையே காப்பாற்றக்கூடிய கடவுள் தாங்க நம்ம முருகர் தந்தை. நம்ம எந்த தவறுமே செய்யாமல் அவரை மட்டுமே நம்ம வணங்கிட்டுருக்கோம். அதனால் நமக்கு நிச்சயமாக கை கொடுத்து காப்பாற்றுவாருங்க. ஒரு குறை இல்லாமல் நம்மளை வாழ வைப்பாருங்க. இந்த சின்ன சின்ன துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் எல்லாமே நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு தாங்க. நம்ம ஒரு அனுபவம் தான். நமக்கு பின்னாடி நம்மளை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு நம்ம அனுபவம், அந்த பக்குவம் நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. துன்பம் என்னங்க துன்பம், அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுப்போங்க. தைரியமாக ஏந்துச்சு நிற்போங்க. இன்றைக்கி யார் நம்மளை அழ வைக்கிறாங்க, அழ வைக்கட்டுங்க. கடவுளே நீ பார்த்துக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கடமையும் நம்மளுடைய என்ன வேலை நம்ம செய்வோங்க. எந்த வேலை செஞ்சாலும் மனசார செய்வோங்க. இன்றைக்கி என்ன நமக்கு கடவுளுக்கு படி அளக்கிறாரோ அதை நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்ம சாப்பிடுவோம். சந்தோஷமாக நம்ம வாழ போகிறோம். நிச்சயமாக நம்ம தாங்க வாழ போகிறோம். நிச்சயமாக வாழும். சத்தியமான உண்மைங்க. நம்ம வாழத்தான் போகிறோம். நிமிர்த்து நம்ம தைரியமாக நிற்கிறோங்க. தோலை நிமிர்த்து. யார் நம்ம பின்னாடி இருக்காங்களோ இல்லையோங்க, முருகர் இருக்கார் நமக்கு முன்னாடியும். அவர் தான் நிற்கிறார். அதனால் நம்ம தைரியமாக இருப்போம். வாழப்போகிறோம். சுபிட்சமாக வாழப்போகிறோம். தைரியமாக இருப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.